கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோடய ஊர் இதுதான். நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் 35 இயர்ஸாக. எனக்கு வந்து ஒரு 20 வயசாக இருக்கும் பொழுது ஒரு பலவீனம் உடம்புல. என்ன பலவீனம்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்து நல்லா படுத்து எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்தது. மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியாமல் இருந்து இங்கே இந்த பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்பொழுது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எப்போ போனாலும் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க. இப்படியே பல நாள் போச்சு. ஒரு 25-26 வயசாச்சு. அப்பயும் பார்த்திங்கன்னா அது சரியாகிற மாதிரி இல்லை. இப்போ ஆண்டவரை பற்றி தெரியாத காலத்துலேயும் நாங்கள் பண்ணுறது என்னென்னா, கோயிலில் போயிட்டு நைட்டில் படுத்துக்குவேன். இங்கே இருக்கிற எல்லா கோயில்லையும் நான் படுத்து தூங்கியிருக்கிறேன். வெளியில் இந்த மகாபலிபுரம் சைடு இந்த மாதிரி கோயிலெலாம் நிறைய போயிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் தான் வருவேன். எப்போல்லாம் இந்த அமாவாசை பௌர்ணமி நேரத்துலலாம். அந்த காலங்களில் வந்து எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் வந்து சரியாக நான் இல்லை. சில நேரங்களில் சர்ச்சுக்கு போவேன், சில நேரங்களில் போகாமல் இருப்பேன். எப்பயாவது தோணுச்சுன்னா போகிறது வர்றது அப்படின்றது. நான் பைபிள் ரொம்ப பிடிக்கும், பைபிள் வாசிப்பேன். அப்படியே இருந்து ஆண்டவருக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 7-8 வருடங்கள் பின்பு நிறைய தோல்வி, நிறைய வேதனை, ஆஃபீஸ் போக முடியாது. நான் இன்றைக்கி கொஞ்சம் குண்டாக இருக்கிறேன். அன்றைக்கி காலகட்டத்தில் அந்த மந்திரத்தினால என்னால் வந்து சாப்பிடக்கூட முடியாது. 2 இட்லி சாப்பிட்டா பெரிய விஷயம். நல்லா சாப்பிடுவேன். சாட்டர்டே சண்டேலாம் என்னோடய ஆஃபீஸ் வந்து பல்லாவரம் தான். இங்கே இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நல்ல சம்பளத்தோடு இருக்கும்போது நல்லா சாப்பிடுவேன். ஆனால் என்னால் கையில் காசு இருக்கும், சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த வயிற்றில் இடம் இல்லை. வயிறு எப்பொழுதும் பெருசாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் போய்ட்டுருக்கும்பொழுது அப்படியே ஆண்டவருக்குள்ளே வந்தோம். ஃபுல்லாக விடுதலையாச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய இடத்துக்கு போவேன், ப்ரேயர் பண்ணுவாங்க, ரிலீஃப் ஆகும், திரும்பவும் வரும். ப்ரேயர் பண்ணுவாங்க, ரிலீஃப் ஆகும், திரும்ப வரும். இப்படியே பல நாள் போச்சு. அப்புறம் அமளி என்னோடய ஒய்ஃபு, நான் 2024 தான் மேரேஜ் பண்ணேன் அவங்கள. அது வரைக்கும் மேரேஜ் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடிக்கு பலவீனம் வருது, நம்ம ஏன் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே அந்த ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க சில அடையாளங்களோடு சொல்லும் பொழுது நான் அந்த மேரேஜ் அக்செப்டன்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜும் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணி நான் பம்மலில் இருக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க அவங்க. இந்த வலியினால் வேதனையினால் ரொம்ப ஒரு டெரிஃபிக் பெயின் இருக்கும் பாடியில், உடம்பு ஃபுல்லாக வலிக்கும். ஆனால் ஏன் வலிக்குதுன்னு தெரியாது, டாக்டர்கிட்ட போனால் சொல்ல முடியாது. இப்படி ஒரு காலகட்டத்தில் அமளியோட ஃப்ரெண்டு அவங்க வந்து நிஷாந்த் அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணா இருக்கார், அவர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுவார், அவர் வந்தாருன்னா டெலிவரன்ஸ் கொடுப்பாருன்னு சொன்னேன். என் ஒய்ஃபு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஷாந்த் அண்ணா என் ஒய்ஃபுக்கு சொல்கிறாங்க, மக்களே இது வந்து சீரியஸ் கண்டிஷன், நீங்கள் வந்து ரொம்ப விளையாடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொன்னாங்க. சொல்லும்பொழுது சரி ஒரு நாள் வாங்கினான்ட்டு எல்லாமே சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயம். சடனாக அப்படியே வந்து திடீர்னு வீட்டுக்கு வந்தாங்க. நான் சொல்கிறேன், இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன். ஏன் இப்படி ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் 3 மணி நேரம் தான் நான் தூங்குவேன், மற்ற நேரம் படிப்பேன், நான் ஆர்கெஸ்ட்ராவே பாட்டு பாடுவேன், நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி பண்ணிட்டு இருந்த என்ன ஒரு வேலையும் செய்ய விடாமல் முடக்கி வீட்டிலேயே உட்கார வச்சு சின்ன சத்தம் கேட்டாலும் வெளியில் போக மாட்டேன். இருதயத்தில் படபடப்பு இருக்கும். இப்படியெல்லாம் இருந்த என்ன இவர் சொன்னார், உன்னை எப்படியோ உயர்த்த வேண்டியதானா, நீ வந்து இப்படி கால் மிதியை போல் கீழே இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் 1.5 மணி நேரம் எனக்காக நின்று எங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரன்ஸ் ப்ரேயர் கொடுத்து அப்படியே ரிலீஃபும் கொடுத்து, அந்த ப்ரேயரில் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. அவருக்கு ஆண்டவர் அவர் கூட எவ்வளோ இருக்கிறார் என்பதை நான் இப்போ தான் ஒரு மனுஷன், எத்தனையோ ஊழியக்காரங்களோட பழக்கம்லாம் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால. ஆனால் ஒரு ஊழியக்காரோட ஆண்டவர் இப்படியும் இருப்பாரா அப்படின்ற அந்த கொஷின் மார்க் எனக்கு வரும்பொழுது இங்கே தான் வந்துச்சு. இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த ப்ரேயரில் அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த 7 விதமான கட்டுகளை உடைக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டும் கோர்வையாக ஒவ்வொன்றா உடைச்சாரு. அது காயனுடைய ஆவி, இது இந்த ஆவி, இது இப்படி நான் அந்த வார்த்தையை சொல்லி மேலெல்லாம் கை வைக்கலை. மேலே கை வச்சு இயேசு நாமத்தில் போ அதெல்லாம் சொல்லவில்லை. அவருடைய வார்த்தையின் வல்லமை, இந்த வார்த்தையில் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி என்னை விடுதலையாக்கி அன்னைக்கு எங்களோட இருந்து இப்பொழுதும் இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா
என் கூட பிறந்த சகோதரர் போல் எனக்கு ஆலோசனையை கொடுத்து நான் இன்னைக்கு நிற்கிறது அந்த கர்த்தரும் இந்த நிஷாந்தனனும் தான், வேறு யாரும் இல்லை. என் சொந்த பந்தங்கள் ஒதுங்கி நின்ன பொழுது அண்ணா நான் இருக்கிறேண்ணே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு அந்த எந்த சூழ்நிலையோ அந்த சூழ்நிலை அது எப்படி வருவாங்கன்னு தெரியாது. நாங்கள் இருந்த சூழ்நிலையில் அன்றைக்கி அண்ணா ஜெபம் பண்ணும்போது ஒன்று சொன்னாங்க, இன்றைக்கி நான் வரலைன்னா ஏதோ நான் ஆயிருக்கோன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க, கர்த்தர் உங்களை எவ்வளோ பிரியமாக இருக்கிறார், அதனால தான் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அண்ணா அவ்வளோ தூரம் எங்கள் மேலே பிரயாசப்பட்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கும் அண்ணனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். ஆமென்.